ஒரு நல்ல திட்டத்த அரசாங்கம் முறையாக நடைமுறைப்படுத்தும் பொழுது, அது பயனாளர்களுக்கு எவ்ளோ நன்மை அளிக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த காணொளி ஒரு உதாரணம். மகளிர் உரிமை திட்டத்தினால பயன்பெற்ற அந்த மகளிர், இந்த திட்டம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மையாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத அவங்க வாயாலேயே பதிவு பண்றாங்க. பாருங்க. 1 கிலோ கறி எடுத்து சாப்பிட்டேன். ரெண்டாவது மாசம் நானும் என் பையனுக்கு 500 2வது மாசம் 1000 ரூபாய் எடுத்துட்டு போய் வீட்டு செலவுக்கு வாங்கிட்டு 1 கிலோ கறி ஆட்டுக்கறி சாப்பிட்டோம். 2வது மாசம் மனசார வாழ்த்துறதானே. கண்டிப்பா உதயசூரியன் போட்டுருவோம்ல. எனக்கு கை வேறக்கு வராது, வேற எதுக்கு வராது. மாசம் காசு எடுத்து போய் பிரியாணி சாப்பிட்டு வந்தோம். பிரியாணி சாப்பிட்டேன், திருப்தியா சாப்பிட்டேன். எங்க கண்டு சாப்பிட்டேன்? ஈரோடுல கொக்கரக்கோ பிரியாணியில போய் 1000 ரூபாய் சாப்பிட்டேன். ராதிகா சொல்லும் போது பாக்கணும், திருப்தியா போய் எங்க அந்த 1000 கண்டுக்கு சாப்பிட்டு வந்துட்டாங்க. நானு மனசு திருப்தி. அதுக்கப்புறம் இப்ப நகை சீட்டு. ஆமா, நம்ம நகை வேற சேவ் பண்றோம். ஆளு காசுல போடுறோம். சூப்பர். சீட்டு, நகை சீட்டு போட்டீங்களா? பண சீட்டு மாதிரி உபயோகமா இருக்கு. 2 குழந்தைங்களா? 3 குழந்தைங்க. 2 பிள்ளைங்க பேர்ல போட்டுருக்கீங்க. உங்களுக்கு நீங்க வரலன்னு சொன்னீங்கல்ல, கண்டிப்பா இந்த டைம் எழுதி வைக்கும் பொழுது வந்துருங்க. நீங்க என்ன பண்ணுங்க? செல்வ மகள் திட்டத்துல போஸ்ட் ஆபீஸ் சேவிங்க்கு 1000 ரூபாய் போடுறீங்க. இதான் பாப்பா. இப்ப இருந்தே மாசம் 1000 ரூபாய் அம்மா சேர்க்கறாங்களா? என்ன படிக்கலான்னு இருக்கீங்க? டாக்டரா படிக்கிறீங்க. நாங்க அதுக்குள்ள உங்களுக்கு நீட் இல்லாம பண்ணி கொடுத்துறோம். சரியா? சீக்கிரமா கமலின்னு ஒரு டாக்டர் வர போறாங்களா? உபயோகமா இருக்கா கண்ணு? கரெக்டா மாசம் 1000 ரூபாய் போட்டுறீங்களா?